என்ன பண்ணுறது, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இந்த கேப்ஷனுடன் ஒரு வீடியோவை இன்றைக்கி பார்க்க நேர்ந்தது. இரண்டு தலைவர்களுமே தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் மிக முக்கியமான தலைவர்களாக பார்க்கக்கூடிய நபர்கள். கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஒரே வயது, கொஞ்சம் சின்ன ஒரு கேப் இருக்கும் வச்சுக்கோங்களேன். 2 பேருமே சினிமா பிரபலங்கள் தான். 2 பேருமே நடிகர்களாக இருந்தவங்க தான். 2 பேருமே தெரியக்கூடிய நபர்கள் தான். அந்த 2 பேருமே இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று விஜய் அவர்கள். 2 பேருமே அரசியல் சார்பான நிகழ்வில் பங்கெடுக்க போகிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பவர் இருக்குது, நல்ல குடும்ப பின்னணி இருக்குது, ஏகப்பட்ட இடத்துல சினிமா ஃபேம் அப்படிங்கிறது இருக்குது. விஜய் அவர்களுக்கு குடும்ப பின்னணி, அரசியல் குடும்ப பின்னணிலாம் கிடையாது, சினிமா ஃபேம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் என்ன, அதோட கூட்டம் நிறைய இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அப்படியே மக்களை பார்த்து ஜீப்புக்கு மேலே நின்று போகிற மாதிரி செட்டப்பில் போகிறாங்க. இந்த பக்கம் விஜய் அவர்களும் பிரச்சார வாகனத்தில் போகிற மாதிரி போகிறாரு. அவரும் அப்படியே அந்த மேலே அப்படி நிற்கிற ஒரு பொசிஷனில் போகிறாங்க. ஆனால் கூட்டம் வேறு லெவலில் இருக்கேப்பா. இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான கூட்டத்தையே காங்கலையப்பா. இதை தாவேகாவினுடைய மிக முக்கியமான உறுப்பினர்கள் எல்லாருமே பகிர்ந்து என்ன பண்ணுறது, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது யாருக்கு அவமானம் தெரியுமா? திமுகவுக்கு அவமானம். ஏன்னா திமுகவினுடைய அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர், ஒரு வீடியோவில் யாருமே இல்லாத ஒரு இடத்துல அப்படியே போகிறார் அப்படிங்கிறதும், இந்த பக்கமாக இப்போ தான் அரசியல் கட்சியை தொடங்கி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி முதல் மாநாடு நடத்தி முடித்த ஒரு தலைவருக்கு, ஒரு அரசியல் தலைவருக்கு, விஜய் அவர்களுக்கு கூடின கூட்டம் அப்படிங்கிறதும் இரண்டும் எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டு அரசியலில் இன்னும் கொஞ்சம் சிறப்பான தரமான சம்பவங்கள் வரப்போகின்றன. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். சந்தேகப்பட்டவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு விட கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். ஆதவ் அர்ஜுனா இந்த பெயரை நம்ம இந்த சமீப காலத்தில் கேட்டிருந்தாலும் ரொம்ப ஸ்பீடாக மக்கள் மனதில் நின்ற ஒரு தலைவராக நிற்கிறார் ஆதவ் அர்ஜுனா. விசிகாவில் அவர் இடம்பெற்று அவர் நடத்தின பல முக்கியமான நிகழ்வுகள், அதன் பிறகு அரசியலிலும் பங்கு, அதாவது எங்களுடைய ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு கேட்டதாக இருக்கட்டும், திமுகவை மன்னராட்சி அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், அதன் பிறகு விசிகா திமுக இந்த கூட்டணியெலாம் விட்டு வந்துட்டு நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததாக இருக்கட்டும், விசிகாவிலே திருமாவளவன் அவர்களை விட கூடுதலான மவுசு ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருந்ததாக இருக்கட்டும், விசிகாவினுடைய மிக அடுத்த லெவலில் இருந்த பல தலைவர்களை ஓரம் கட்டி விட்டு முக்கியமான தலைவர்களாக வந்த பட்டியலில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நம்பர் 1 இடம் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறார். ஆனால் 2 பேர் பேசுகிறதுல அதிகமாக இந்த தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒன்று என் ஆனந்த் அவர்கள், இன்னொன்று இந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள். 2 பேரும் தமிழை நல்லா பேசுனீங்கன்னா நல்லா இருக்குமாப்பா அப்படிங்கிறது தான். அதில் ஒருத்தர் புதுச்சேரி சார்ந்தவர், ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தமிழே சரியாக வரமாட்டுக்கு அப்படிங்கிறதுனால அவர் பேசுகிறது ஏதோ குழப்ப நிலைமையில் பேசுவதாக பலரும் விமர்சனம் செய்கிறார்கள். அப்போ ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, பூத் கமிட்டி அப்படின்னு சொல்கிறது பெரும் 2 கட்சிகளுக்கு தான் இருக்குது. ஒன்று திமுகக்கு இருக்குது, இன்னொன்று அதிமுகக்கு இருக்குது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், 234 தொகுதிகளிலும் பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் அவைலபிள் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான ஒவ்வொரு மண்டலமாக மொத்தம் 4 மண்டலங்களாக பிரித்திருக்கிறார்கள். இப்போ கோவை மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸை வர சொல்லி அவங்களுக்கு அரசியல் பாடம் அப்படிங்கிறத எடுக்க போகிறாங்க. அப்போ இந்த அரசியல் பாடம் எடுக்க வரும்போது ஆதவ் அர்ஜுனா என்ன பேசுவார் அப்படிங்கிறத நேற்றே சொல்லியிருந்தார். அதில் அவர் குறிப்பாக சொன்னது என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய பாயாசமாக இருக்கட்டும், ஃபாசிசமாக இருக்கட்டும், ஆளும் கட்சி திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்கிற கட்சிகள் எல்லாருமே நாங்கள் எந்த கட்டமைப்புடன் இருக்கிறோம், தமிழக வெற்றி கழகம் கட்டமைப்புடன் இல்லை. 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சினிமாவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்களை வைத்து இவங்க என்ன ஆட்சி செய்ய போகிறாங்க, என்ன ஆட்சி கொடுக்க போகிறாங்க, என்ன அரசியல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற வீணான கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ப்ரூஃப் கோயம்புத்தூரில் நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன்படியே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சென்னையிலேருந்து நேராக கோயம்புத்தூருக்கு வந்து இறங்குறார். ஏர்போர்ட்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதாளப்படுத்திட்டாங்க. அவ்வளவு கூட்டம், பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு பட்டாளமே விஜய் அவர்களை வரவேற்க நின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி ஒரு நடிகர் அரசியலில் வந்திருந்தார், அவரும் கட்சி தொடங்கினார். ஆனால் அவரும் இப்போ திமுகவில் ஐக்கியமாயிட்டார். இனிமேல் மக்கள் நீதி மையமை நேரடியாக திமுகவினுடன் இணைத்து கொண்டால் மட்டும் போதும், அந்த லெவலுக்கு வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். வேறு யாருமே இல்லை, கமலஹாசன் அவர்கள்.
கமலஹாசன் அவர்களுக்கு கூடின கூட்டத்தை விட கிட்டத்தட்ட ஒரு 30-40 மடங்கு எக்ஸ்ட்ரா கூடுது இந்த விஜய் அவர்களுக்கு கூட்டம். இந்த கூட்டம் ஓட்டுகளாக மாறுமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான். ஆனால் எல்லாத்தையுமே நம்ம மாறாதுன்னு சொல்ல முடியாது, மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ விஜய் அவர்களுடைய இந்த கூட்டம், இளைஞர்களுடைய படை, விஜய் அவர்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த ஏக்கம், இதன் காரணமாக வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறத இதை எல்லா கட்சிகளும் விமர்சிக்கிறார்கள். வடிவேலுக்கு வராத கூட்டமா, ஆனால் அந்த எலெக்ஷனில் என்ன ஆயிடுச்சு, திமுக தோத்துருச்சு இல்லை, அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் கண்டிப்பாக ஓட்டுகளாக மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க கொடுக்கக்கூடிய வியூகங்களை கொஞ்சம் பாருங்களேன். கிட்டத்தட்ட 80,000 வீடுகள் இருக்குது. இதை நான் ஏன் 80,000 அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுதான் என் ஆனந்த் அவர்கள் சொன்னது. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறும்போது அதெல்லாம் சரிப்படுத்திட்டாங்கன்னா நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, அதுவும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்திருக்கீங்க. தமிழே சரியாக பேச முடியல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை கவர்வது எப்படி? அந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இதே மாதிரியான ட்ரோல் மெட்டீரியலில் மாட்டக்கூடிய நபர் வேறு யாருமே கிடையாது. இப்போவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள், அவருடைய ஏகப்பட்ட ஸ்பீச் ட்ரோல் மெட்டீரியலாக மாறியிருக்கு. அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கொஞ்சம் ஸ்பீச் ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு. சீமான் அவர்கள் இந்த மாதிரி ஸ்பீச்செலாம் அவங்க ட்ரோல் மெட்டீரியலாக மாற்ற முடியாது, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வேணால் ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுவாங்க. அடுத்தது அண்ணாமலை அவர்களுடைய சில செய்கைகள் அப்படிங்கிறத ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுவாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசக்கூடிய தமிழ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதை சரி செய்யணும். எய்தர் அது ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், 2 பேருக்குமே இருக்கக்கூடிய சிக்கல் அதுதான். 80,000 வீடுகள் இருக்கும், கிட்டத்தட்ட 37 தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு முக்கியம். ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய 80,000 வீடுகள் அப்படின்னு சொல்லும்போதும் அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டுகளும் நமக்கு முக்கியம். அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். சில இடங்களில் 30 ஓட்டுக்களில் ஜெயித்த கட்சியும் இருக்குது, சில இடங்களில் 100 ஓட்டுக்களில் தோற்ற கட்சியும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். அதற்கு இந்த பூத் ஏஜென்ட் ஆகிய நீங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசின போது அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கவனிச்சிருந்தீங்கன்னா, 100% பூத் ஏஜென்ட்ஸ்க்கு அவங்களுக்கு அந்த QR கோடு வச்சு வருகை பதிவேற்று அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்காங்க. அதில் 100% அட்டண்டன்ஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 8,000க்கும் அதிகமான பூத் ஏஜென்ட்ஸ் தான் இப்போ வந்திருப்பதாக தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 8,000 நபர்கள் வந்தது அப்படிங்கிறத ஒவ்வொரு நபர்களும் 10 நபர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக 80,000 நபர்களை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் 100 நபர்களுடைய கணக்கு வந்தால் தான் 8 லட்சம் ஆகும். அங்கே ஆனந்த் அவர்கள் பேசின பேச்சுக்கள் ஒரு சின்ன வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடிந்தது. ஸோ ஓவராலாக இவங்க போடுற கணக்கை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரை நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்காக போங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறீங்களா, கொண்டு போங்க. தெருவிளக்கு ஏதாவது எரியாமல் இருக்கா, 70 ரூபா உங்கள் கை காசை போட்டு தெருவிளக்கை சரி பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலில் குண்டுங்குழியுமாக இருக்குது, எலி ஓடுது அப்படிலாம் சொல்லுவாங்க, அங்கே போய் அதை சரிப்படுத்துங்க. இப்படின்னு சொல்லி மக்களுடன் மக்களாக இருங்கள், அதுதான் நம்முடைய வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 69,204 பூத் அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய முகவர்கள் உங்களை பார்த்து தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நீங்கள் அந்த பூத் கமிட்டியில் போய் உட்காரும்போது பாடுறா நம்ம ஆள் உட்காந்துருக்கான், அவங்களுக்கு ஓட்டு போட்டலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வரக்கூடிய மக்களுடைய மனநிலைமை மாறலாம். அந்தளவுக்கு நீங்கள் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அந்தளவுக்கு மக்களுடன் மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே என் ஆனந்த் அவர்கள் சொல்லியிருந்தாலும், பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லியிருந்தாலும், அடுத்தது ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து எந்தெந்த விஷயத்தில் நம்முடைய அப்ளிகேஷன் இருக்குது, அந்த பென்ட்ரைவில் என்ன இருக்குது, அதை நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை அவர் கொடுக்குறார். மக்களுடன் மக்களாக இருப்பதற்கான முதல் முயற்சியை தமிழக வெற்றி கழகம் எடுக்க ஆரம்பித்து விட்டது. அடுத்ததாக விஜய் அவர்கள் பேசுகிறாங்க. கரெக்டாக ஒரு 4 நிமிடம் 38 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறார். ரொம்ப லிமிட்டடாக தான் பேசுகிறார். இங்கே நான் அரசியல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்தவர், அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே கோயம்புத்தூர் கோவை மண்டலம் அப்படின்னா மரியாதைக்கு தான் முக்கியத்துவம். அந்த மரியாதையை நினைத்து என் நெஞ்சில் குடியிருக்கும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்களே, என்னுடைய தோழர்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அவருடைய ஸ்பீச். நீங்கள் தான் எங்களுக்கான சொத்து, நீங்கள் தான் இதற்கான பவர், எங்களுக்கான பவர், உண்மையிலேயே நீங்கள் தான் போர் வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த போர் வீரர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி வாரியர்ஸ் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெயர்களாக இருக்கின்றன. இந்த வாரியர்ஸ் அப்படின்னு சொன்ன போது கூட இன்றைக்கி விஜய் அவர்கள் அந்த பிரச்சார வாகனத்தில் வந்துட்டு இருக்காரு, ஒரு ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காரு. திடீர்னு மரத்துலேருந்து டம்முன்னு குதிக்கிறாங்க. என்னப்பான்னு சொல்லி பார்த்தா வாரியர்ஸ் அப்படி தான் குதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏகப்பட்ட இடத்துல இதே மாதிரியான கான்ட்ரவர்சி எல்லாமே இருந்துச்சு. நிறைய வாகனங்கள் அங்கே நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அது எல்லாத்துக்குமே ஃபைன் அடித்தது நம்முடைய காவல்துறை. அடுத்ததாக பார்க்க போனால் இன்னும் 2-3 ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் காண்பித்து மக்களுக்கும் இடையூறு செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு பரப்புரையாக செய்கிறார்கள். ஸோ அரசியலில் குறிப்பாக விஜய் மாதிரியான ஒரு ஆட்கள் இங்கே வந்து அரசியல் செய்யும்போது கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு கல்லூரியில், தனியார் கல்லூரியில் தான் இந்த கூட்டம் நடந்தது அப்படின்னாலும்
8500 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த கல்லூரி வளாகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ கூட யோசிக்க முடியலை. அந்தளவுக்கு பெரும் கூட்டம் இருந்தது. கிட்ட இருக்கக்கூடிய மரத்துலலாம் அங்கே இருந்த எல்லாரும் ஏறி குதித்தார்கள் அப்படிங்கிற அந்த வீடியோ விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடிந்தது. ஸோ இதை ஒடுக்கம் நிறைந்த ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்கிற ஆனந்த் அவர்களுடைய ஸ்பீச், அதன் பிறகு ஏன் சேர தூக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கத்துற ஒரு சீன், இது இரண்டையுமே காண்பித்து இது எது உண்மை, தாவேகாவினுடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இங்கே நெகட்டிவை மட்டும் சொல்கிறேன், இங்கே பாசிட்டிவ் மட்டும் சொல்கிறேன் அப்படிங்கிறதுல இரண்டையுமே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் கேட்க வேண்டும். நீங்கள் ஒரு கட்சியாக உருவாகி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு கட்சியாக மாறிட்டு இருக்கீங்க, உங்களை நம்பி நிறைய மக்கள் வர வேண்டும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும், சரிப்படுத்தி தான் ஆகணும். நீங்கள் சரிப்படுத்த தான் உங்களுடைய கட்சி வலுப்பெறும். இன்றைக்கி முகவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், பூத் கமிட்டியினுடைய முகவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நாளைக்கு பெரிய நபர்களாக, பெரிய ஒரு மாநில பொறுப்பாளர்களாக வருவதற்கான அந்த ஆயத்த நடவடிக்கை என்ன அப்படின்னா இப்போ இருந்தே உங்களுடைய கட்சியை பலப்படுத்துவது அப்படிங்கிறது தான். அதில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்கிறாங்க, எனக்கு திமுக கூடலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பூத் கமிட்டி ஏஜென்சியாக இருக்கட்டும், இல்லாட்டி மாவட்ட லெவல் பொசிஷனாக இருக்கட்டும், திமுகவில் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறதுலாம் ஒரே நபர் 30 வருடமாக இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, மக்களிடம் காசை அடித்து பில்டிங்லாம் கட்டிடுவாங்க. உங்களுக்கு ஈடி வரும் அப்படிங்கிற பயம் எங்களுக்கு, நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக வந்திருக்கோம், இதுதான் உண்மையான கட்சியாக இருக்க போது, நாங்கள் தான் மக்கள் மத்தியில் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நேரடி சவால் கொடுத்திருக்கிறார். திமுகவுக்கு நேரடி சவால் கொடுத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதவ அர்ஜுனா. ப்ளஸ் அது கூடவே விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சும் இப்படி தான் இருந்துச்சு. ஓட்டுகளை வாங்குவதற்காக நாம் இந்த கூட்டத்தை கூட்டலை, மக்களுடன் மக்களாக நீங்கள் செயல்படுவது எப்படி, அதை எப்படி மேம்படுத்துவது, அதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திற்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து முடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்படி ஒரு பெரும் கூட்டம், அந்த பெரும் கூட்டம் இன்னும் 3 இடங்களில் நடைபெற போகிறது அப்படிங்கிறதும், இதே மாதிரி பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க, வேறு லெவல் யங்ஸ்டர்ஸ். அதில் இன்னும் சில ஊடகங்கள் சிறுமிகள்லாம் வந்திருக்காங்க, அவங்களும் பூத் ஏஜென்ட்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே கூட்டம் நிறைய வந்துச்சு, அதில் ஏகப்பட்ட சிறுமிகள் ஏதாவது ஒரு நொரநாட்டியம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போல். இதே இந்த நொரநாட்டியம்லாம் ஆளும் கட்சியை பார்த்தோ இல்லாட்டி திராவிட கட்சிகளை பார்த்தோ இருக்காது அப்படிங்கிற அந்த பரப்புரையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. சரி, இது ஒரு கூட்டம் எப்படி இருக்கும், பிரம்மாண்டமான கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரம்மாண்ட கூட்டம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி அதை ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டீங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த கூட்டம் நாளைக்கு உங்களுக்கு உதவுமா, இந்த கூட்டத்தால் வாக்குகளை வாங்க முடியுமா, ஓட்டுக்களை வாங்க முடியுமா, இந்த கூட்டத்தால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறத இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள், இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவர்கள், இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் தான் முடிவு செய்ய போகிறீங்க. ஏன்னா விஜய் அவர்கள் உங்களை ரொம்பவே நம்புகிறார் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டார், ஓப்பனாகவே சொல்லிட்டார். நான் வேறு யாரையுமே நம்ப மாட்டேன், உங்ககிட்ட இல்லாததா, உங்ககிட்ட இல்லாத துணிச்சலா, உங்ககிட்ட இல்லாத தைரியமா, உங்ககிட்ட இல்லாத நேர்மையா, உங்கள் மனசில் இல்லாத தெளிவா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வார்த்தைகள் இந்த பூத் கமிட்டி ஏஜென்சியை பார்த்து விஜய் அவர்கள் சொன்னது அங்கங்கே அவங்களுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த கூட்டத்தை பற்றி பேசிய பிறகு அடுத்ததாக ஒரு கூட்டத்தை பார்க்குறோம், அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம். அந்த கூட்டம் என்னென்னா நடக்கவே இல்லை. என்னப்பான்னு சொல்லி பார்க்கும்போது எங்கள் 10 நாட்களுக்கு முன்னாடியே எங்கள் காசெல்லாம் கட்டி இங்கே கூட்டம் நடைபெற போகுது, பேச்சாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடும்பவனம் கார்த்திக் அப்படிங்கிறது தான். ஆனால் கடைசி நேரத்தில் எங்களுக்கு அந்த கூட்டத்துக்கான அனுமதி தரல, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சார் இது, ஒரு கூட்டத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் அனுமதி கொடுக்க மாட்டீங்க, தெரியும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், கூட்டத்துக்கு அனுமதிலாம் கிடையாது. ஆனால் இதே இது திமுக ஒரு கூட்டத்தை போடுறாங்கன்னா வித்தின் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 10 ஹவர்ஸுக்குள்ளே எல்லாமே ரெடி ஆயிரும் அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. யார் ஆளும் கட்சியாக இருந்தாலும் இப்படி தான் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியுடன் மக்கள் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். 5 அமைச்சர்கள் மீதான அடுத்தடுத்த நடவடிக்கை, அதுவும் நீதிமன்ற நடவடிக்கை அப்படிங்கிறது திமுகவுக்கு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதிமுக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி. ஒரு 3 தினங்களாக அதிமுக ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்காங்களா, இல்லை அதிமுகவினுடைய அடுத்தடுத்த பிரம்மாண்டமான நடவடிக்கை எதுவுமே இல்லாமல் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் அதிகமாக வர தொடங்கியிருக்கு. ஸோ அதிமுக அவங்களுடைய ஐடி விங்கை ஸ்ட்ராங் படுத்தணும், அதிமுக அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் நிறைய பேரை அறிமுகம் செய்யணும், செய்தி தொடர்பாளர்கள் நாளொன்றுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 வீடியோவாவது அங்கே ப்ரெஸ் மீட்டாக கொடுக்கணும். இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் அதிமுகவை மக்கள், இப்போ இருக்கக்கூடிய மக்கள் 2K கிட்ஸாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகத்துக்கு காம்படிட் கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே நடக்கும். ஆல்ரெடி சீமான் அவர்கள் எங்கே போனாலும் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருவார், அதுதான் அவருடைய பாசிட்டிவ். என்ன நடந்தாலும் சரி அவருடைய ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது இருக்கும். அண்ணாமலை அவர்கள் இருக்கிற வரைக்கும் இதே மாதிரியான ப்ரெஸ் மீட்டை பாஜகவும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பக்கமாக திமுக பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ப்ரெஸ் மீட் இது வரைக்கும் தலைவர்கள் மத்தியிலிருந்து வரவே வராது. அமைச்சர்கள் சேகர்பாபு அவர்கள், ரகுபதி அவர்கள், துரைமுருகன் அவர்கள், நேரு அவர்கள், இவங்க ஏதாவது கொடுத்தா தான் உண்டு. நேரு அவர்கள்லாம் ப்ரெஸ் மீட் கொடுத்து பார்த்ததில்ல, ஆனால் துரைமுருகன் அவர்கள்லாம் கொடுப்பாங்க.
இந்த மாதிரியான ப்ரெஸ் மீட் ஒரு கலாச்சாரமாக இருக்கட்டும், மக்களுடன் மக்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய எல்லாரும் செய்ய வேண்டும். இதை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் எழுதி வைத்துக் கொள்வார்கள். இது நவீன யுகமாக மாறிவிட்டது. போன எலெக்ஷனை விட இந்த 2026க்கான எலெக்ஷன் சோஷியல் மீடியா எலெக்ஷனாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சமூக வலைதளத்திலையும் பதிவு செய்யப்படும். அது நிறைய நபர்களால் ஃபார்வர்ட் செய்யப்படும், அப்படி இல்லைன்னா ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றப்படும். ஸோ உங்களுடைய சேஞ்சஸ் நீங்கள் இதில் என்ன படிக்கிறீங்க? இப்போ நீங்கள் பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாடம் எடுத்து சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய வேட்பாளர்களுக்கும் நீங்கள் பாடம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு வேட்பாளரும் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸினுடைய பல்ஸு தெரிந்து கொண்டு இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய வேட்பாளர்களாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான். அதே மாதிரி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய கொள்கையும் அதற்கு தகுந்த மாதிரியான கோட்பாட்டுடன் அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சியை வழிநடத்துவதற்கான தலைமை பண்பும் இருக்க வேண்டும். பார்க்கலாம் தமிழக அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி. ஸோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பிரம்மாண்ட கூட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும், இங்கே நாம் தமிழர் கட்சிக்கு முக்கியமான அந்த பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கவில்லை, ஒரு சின்ன கூட்டம் தெருமுனை கூட்டம், அதற்கு அனுமதி பொதுக்கூட்டம் சொல்லிட்டேன், அந்த தெருமுனை கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கவில்லை அப்படிங்கிறது எப்படி பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறதும், அதிமுக சைலண்ட் மோடில் இருக்காங்க, பிஜேபி சைலண்ட் மோடில் இருக்காங்க, இதற்கான எதிர்வினைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுடைய கருத்துக்களாக இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.